என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டெல்லாம் ட்ரான் லேபிள் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். இப்போ ஃப்ளவரை கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், ட்ரான் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோ. அது எப்படி வரையணும்னு ஸ்டெப் வைஸ் மேனர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கடைசியில் இருக்கிறத வரைஞ்சால் போகிறோம். பட் இதுமாரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கைனோஷியத்தை வரைஞ்சிருங்கோ. சூலகவட்டம், அதில் 3 பார்ட் இருக்கும். ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. சூர்பை, சூழ்தண்டு, சூழ்முடி அப்படின்னு 3 பார்ட் இருக்கும். ஓவரினா சூர்பைன்னு பேர், ஸ்டைல் அப்படின்னா சூழ்தண்டுன்னு பேர், ஸ்டிக்மானா சூழ்முடின்னு பேர். இது வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வெளியில் குறிச்சிருக்கேன் பாருங்களேன். ஓவரிக்கு வெளியில் காமிக்கிறது பாருங்களேன், அதுக்கு ஸ்டேமன்னு பேர். ஆண்ட்ரோஷியம் சொல்லுவா, மகரந்தத்தால் வட்டம்னு சொல்லுவா. அது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதை 2வது வரைஞ்சிக்கோங்க. 3வது எல்லாம் கார்பெல் இருக்குது, ஆண்ட்ரோஷியம் இருக்குது. அதாவது கார்பெல்லாம் ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா இருக்கும். அந்த ஓவரி உள்ள இங்கே பாருங்களேன் ஓவியூல்ஸ் போட்டிருக்கேன், சூழ்கள் போடப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேமன், மகரந்த தாழ்வட்டமும் இங்கே இருக்குது. அதை தவிர பெட்டல்ஸாக வரைஞ்சிருக்கேன். அதாவது யூனியன் ஆஃப் பெட்டல்ஸ்க்கு கொரோலான்னு பேர். அல்லி இதழ்களின் தொகுப்பிற்கு அல்லிவட்டம். பெட்டல்னா அல்லின்னு பேர், ஓவியோல்னா சூல்னு பேர். இதை வரையறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த படம் ஃபுல்லாக வந்துடும். இப்போ இந்த டயக்ராமை பாருங்க. கீழே பெடிசல்னு எழுதியிருக்கேன் பாருங்களே, அது ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர், மலர் காம்பு. அதுக்கு பெடிசல்னு பேர். அந்த பெடிசலுக்கு அப்புறம் செப்பல் இருக்குது. செப்பல்ங்கிறது உனக்கு தெரியும், க்ரீன் கலராக இருக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும், புள்ளி வட்டம்னு செப்பலை சொல்லுவாள். இது ஃப்ளவரை ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ரொடெக்ட் த ஃப்ளவர் இன் த பட் ஸ்டேஜ். மலர் மொட்டாக இருக்கின்ற சமயத்தில் பாதுகாக்கின்ற பணியினை செய்யும். அப்புறம் பெட்டல் இருக்கு பாருங்களேன். பெட்டல்ங்கிறது அல்லி வட்டம், அல்லி இதழ்களின் தொகுப்பு. யூனியன் ஆஃப் பெட்டல்ஸ்க்கு கொரோலான்னு பேர். அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன். அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்தெழுக்கும். அப்புறம் ஸ்டேமன்கிறது மகரந்தத்தாள்னு சொல்லுவாள், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஆணின பெருக்க உறுப்பு. இதிலேருந்து தான் போலன் கிரைன் மகரந்தமானது உருவாகும். அப்புறம் கார்பெல்னு இருக்கு பாருங்களே, சூலகவட்டம். அதில் தான் 3 வரும். ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. இங்கே மேலே இருக்கு பாருங்கள், ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, சூழ்பை, சூழ்தண்டு, சூழ்முடி. அது உள்ள முட்டையாக சின்னதாக இருக்குது பாருங்களே, அதுக்கு பேர் தான் ஓவியூல்ஸ்னு பேர், சூழ்கள் என்று பெயர். அப்போ இதுதான் கம்ப்ளீட் டயக்ராம். பரீட்சையில் கீழே இருக்க படத்தை மட்டும் வரைஞ்சால் போகிறோம். அதாவது இந்த டயக்ராமை மட்டும் நீங்கள் பரீட்சையில் வரைஞ்சால் போகிறோம். பட் வரைகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப் வைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் வரையறேல், அடுத்தது ஸ்டேமன் வரையறேல், அடுத்தது பெட்டல் வரையறேல், அப்புறமா கேலக்ஸ் அதாவது புள்ளி வட்டத்தை வரையறேல். வரைஞ்சவொடனே ஸ்டாக்லேருந்து வந்துடும். ஸோ இதுதான் ஃபைனல் டயக்ராம். உங்களுக்கு பரீட்சையில் கேட்டால் வரையறதுக்கு ட்ரான் லேபிள். ஓகேயா? இது மாதிரி வரைஞ்சி பழகிக்கோங்க. தேங்க்ஸ் அ லாட். ஹாவ் அ நைஸ் ஈவினிங்.